செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 6000 கனஅடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏரியில் இருந்து உபரிநீர் குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையை மூழ்கடித்து குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுதாகர் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சுதாகர், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. பூந்தமல்லி அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் செம்பரம்பாக்கம் ஏரியின் அதன் முழு கொள்ளளவு எட்டியிருக்கிறது. அதாவது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நேற்று வினாடிக்கு 3250 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2240 கனஅடியாக நீர்வரத்து சரிந்திருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவான 3645 மில்லியன் கன அடியில் தற்போது 3056 மில்லியன் கன அடியாக நீர் இருப்பு இருக்கிறது. அதாவது 24 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் தற்போது 22.76 அடியாக நீர் இருப்பு இருக்கிறது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து சரிந்தாலும் கூட வெளியேற்றும் உபரி நீரானது நேற்று வினாடிக்கு 4600 கனஅடியாக இருந்த நீர்த்திருப்பு தற்போது இன்று காலை நிலவரப்படி 6000 கன அடியாக உயர்த்தி உபரி நீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு 6000 கன அடி திறக்கப்பட்டதனால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏரியிலிருந்து உபரி நீர் குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் மூழ்கடித்து சென்று இருக்கிறது. அருகே இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டுள்ள வாழைத்தோப்புகளும் நீர் புகுந்ததால விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.